Hi friends, welcome to our channel. நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிச்சாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்லி, சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே அசத்தலாக இருக்குங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து பப்பாளி காய் கொடுத்தாங்க நிறையாவே. அதனால் வந்து பப்பாளி காயை வச்சு தான் இந்த கிரேவி வந்து ரெடி பண்ண போகிறேன். பப்பாளி காயை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அது தோல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. நல்லா க்யூப்ஸாக தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரியாணி இலை இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் வந்து நேராக கீரி எடுத்திருக்கேன். 1/4 கப் போல் முழு முந்திரி எடுத்திருக்கேன். 2 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இதாங்க நம்ம கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லா சூடானதும் கடலெண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன் இந்த கிரேவி செய்யறதுக்கு. அதனால் வந்து ஒரு 3 ஸ்பூன் போல் நான் கடலெண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கடலெண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடாயிடுச்சுங்க. இப்போ பிரிஞ்சி இலை ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை, அன்னாச்சி பூ, ஒரு ஏலக்காய், கிராம்பு 4, ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சுங்க. இது நல்லா பொரியட்டும். வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். மித்ரன் ஃபேமிலி மெம்பர்ஸில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே இழுத்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்தீங்க. நான் கண்டிப்பாக வந்து திருத்திக்கிறேங்க. பை நேச்சரே வந்து நான் அப்படி தான் பேசுவேன். அதுன்னு இல்லாமல் நான் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறேங்க. ஒவ்வொன்றுமே எப்படி நான் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தேங்க்ஸுங்க. நீங்கள் வந்து என்னோடய வீடியோவை பார்த்துட்டு என்னோடய நிறை குறைகளை வந்து ஒன்று ஒன்றா சொல்லும் போது தான் நான் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திட்டு என்னை வந்து மோல்டு பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ரொம்பவே தேங்க்ஸ். நீங்கள் வந்து இதை நோட் பண்ணி எனக்கு சொன்னதுக்கு. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் போடுற வீடியோ வந்து நான் திருத்திக்கிறேன் அந்த மாதிரி பேசுறத. இப்போ வந்து பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையுமே வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி பழத்தை வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து வதங்கிட்டு இருக்கட்டோங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம முந்திரி பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் முந்திரி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சிங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு கிரேவி. மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாமே போட்டுட்டு வதக்கும் போது பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைனா மசாலா வந்து கரிஞ்சிடும். அதனால் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ பப்பாளி காயை வந்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி காய் வந்து நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து தக்காளி பழம் வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக வாஷ் பண்ணி இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 1.5 கிளாஸ் போல் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. பப்பாளி காய் வந்து வேகணும் இல்லையா, அதனால் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க.
10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா கொதிச்சிருக்கு. பப்பாளி காயும் வந்து சூப்பராக வெந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்குன்ட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முந்திரி பருப்பு வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு பேஸ்ட் ஊற்றினோடனே வந்து நல்லா கிரேவி நல்லா திக்காக ஆரம்பிச்சிருங்க. நல்லா ரிச்சாக சூப்பராக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக விடுவோம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்மளுடைய பப்பாளி காய் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா ரிச்சாகவும் நீங்கள் சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவராகவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, சப்பாத்தி, தோசை இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அசத்தலாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.